வணக்கம். தனுசு ராசிக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு? தனுசு ராசி வில்லோட அமைப்பு குருவினுடைய அம்சம் உள்ள ராசி. காலபுருஷனுக்கு 9வது ராசி. இவங்க சாமி கும்பிடுறாங்களோ சாமி கும்பிடலையோ இவங்களுக்கு இறைவனுடைய அருளாசி பரிபூர்ணமா இருக்கு. என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா தனுசு ராசி 9வது ராசி. காலபுருஷனுக்கு 9வது ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா குருவினுடைய ராசியா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே நேரத்தில் அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வீடு. சரிங்களா? அதனால பொதுவாகவே ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு இருக்கும். கோயிலுக்கு போனாலும் போகவில்லை என்றாலும் இறைவனின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் அந்த தனுசு ராசிக்காரர்கள். ரொம்ப நியாயமா நீதி நியாயம் நேர்மைன்னு சொல்லி பர்ஃபெக்டா இருக்கிறவங்க ரொம்ப நியாயமானா இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த தனுசு ராசி நெருப்பு ராசியா இருக்கிறதுனால எந்த இடத்துல எதை பேசக்கூடாது, எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு தெரியாது. சரிங்களா? அதில் மாட்டிக்கிடுவாங்க தனுசு ராசிக்காரவங்க. ராசிக்கு 2ஆம் வீடு சனி வீடா வர்றதுனால இவங்க வாயால் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது இவங்களுக்கு தனுசு ராசிக்கு 2ஆம் அதிபதியா சனி வர்றதுனால நான் பொது பலன் சொல்றேன். எல்லா பேர்த்துக்கும் இது பொருந்தாது. சரிங்களா? ராசிக்கு 2ஆம் அதிபதியா சனி வர்றாருன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? இது பொதுவான பலன், பொதுவான குணங்கள் தான். சரிங்களா? எல்லா பேத்துக்கும் இது பொருந்தாது. பிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருப்பாங்க. ராஜ கிரகங்கள்லாம் வளர்த்துருக்குன்னு வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. சரிங்களா? அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தனுசு ராசியில தான் சச்சின் டெண்டுல்கர் பிறந்திருக்கிறாரு. அவர் எந்த நிலைமையில இருக்காருன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஊரறிஞ்ச விஷயம். கிரிக்கெட்ல மிகப்பெரிய லெவலுக்கு போனவர். சரிங்களா? சரி, இப்போ 2025வது ஆண்டு இந்த தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்க குரு 7ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய சிறப்பு. ஸோ திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கிறது. சரிங்களா? அதே நேரத்தில் தொழில் ரீதியாக சில பிரச்சனைகளோட இருக்காங்க கூட்டாளிகளோடனா அதெல்லாம் இப்போ சரியாக போயிடும். சரிங்களா? அதே போல் குடும்ப ரீதியாக பிரச்சனைகளோட இருக்கவங்க பிரியிற நிலையில் இருக்கவங்க இப்போ ஒன்று கூடுற நேரம். சரிங்களா? ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு, ரொம்ப ப்ளஸ். சனி 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டம சனியா வந்தா கூட குருவினுடைய பார்வை அதை ஈடு செஞ்சிடும். அதனால அர்த்தாஷ்டம சனியோட வேகம் இப்போ ஒன்றும் பெருசாக பாதிக்காது. இந்த வருடம் நல்லாவே இருக்கும் தனுசு ராசிக்கு. அதே நேரத்தில் ராகு கேது ரொம்ப ஃபேவரபுளான இடத்துக்கு போகிறாங்க. 3ல் ராகு 9ல் கேது. அப்போ ராகு என்ன பண்ணுவார்? 3ஆம் இடத்துல உட்காந்து குரு பார்வையை வாங்கிடுவார். அது ஒரு ப்ளஸ்ஸு. ராசியை குரு பார்க்கறது ஒரு ப்ளஸ்ஸு. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க ராகுவை குரு பார்க்கறது ஒரு ப்ளஸ்ஸு. 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, அதுவும் ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ வருமானம் இருமடங்கு ஆகும், சேமிப்பு உயரும். அருமையான ஆண்டாக இந்த தனுசு ராசிக்கு இந்த 2025 இருக்கு. 2025 தனுசு ராசிக்கு எத்தனை மார்க் கொடுக்கலான்னு கேட்டால் நான் 85 மார்க் கொடுக்கலான்னு சொல்லுவேன். ரொம்ப அருமையான ஆண்டாக இந்த தனுசு ராசிக்கு இருக்கு. நன்றி, வணக்கம்.